மகாராஜாவுக்கு காவலன் அநேக வணக்கம் ஐயா. காவலன் மகாராஜா பாதத்தை பணிந்தபடியால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் பல்லாண்டுகள் வாழ வேண்டிய எழுந்திரே. அவர் அருகாமையிலே இருக்கக்கூடிய பீமஜன மகாராஜாவுக்கு காவலன் அநேக வணக்கம் ஐயா. இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டிய எழுந்திருடா. அவர் அருகாமையிலே இருக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜாவுக்கு காவலன் அநேக வணக்கம் ஐயா. மகாராஜா என் பாதத்தை பணிந்தபடியால் பல்லாண்டுகள் வாழ வேண்டிய ஐயா. அவர் அருகாமையிலே இருக்கக்கூடிய நகுல மகாராஜாவுக்கு காவலன் அநேக வணக்கம் ஐயா. பல்லாண்டு காலங்கள் வாழ வேண்டும் என்று அவர் அருகாமையிலே இருக்கக்கூடிய சகாதேவ சிகாமணி மகாராஜாவுக்கு காவலன் அநேக வணக்கம் ஐயா. ஜமகா ஆசிர் பெருக ஆகட்டும். சென்றே உலாத்தே வந்தே மகாராஜா இத்தாதி சபையோ தெய்வீக சபை. ஆமாம். சபையை நோக்கி வெளியே புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஆசாமிகள் இன்னார் யார் இனியார் யார் விளக்கம் விளக்கமாக சொல்லுங்கள் மகாராஜா. காவலர் மகாராஜா தந்தை பாண்டு மகாராஜா, தந்தையோ பாண்டு மகாராஜா, தாயாரோ குந்தமா தேவி, இதோ இருக்கும் தம்பிமார்கள் மதகரிக்கும் ஒப்பாகிய பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். இதோ ஒரு அம்மை தனித்திருக்கிறதே, அந்த அம்மை அற்ப வழியாக பிறவாத பாஞ்சால மகாராஜா அவருடைய புத்திர காமேஷி யாகத்திலே உற்பனமாகிய எங்கள் ஐவர்க்குரிய ஆரணங்கள் திரௌபதி தங்களுடைய அபிதானம். காவலர் மகாராஜா குலமோ குருகுலம், குலம் குருகுலம், வம்சமோ சந்திரகுல வம்சம், சந்திரகுல வம்சம், சந்திரகுல வம்சத்திலே 37வது தலைமுறையில் உதித்து என்னுடைய அபிதானமோ ஒரு பொறுமையிலே உருவாக வந்த தர்மபுத்திர மகாபிரபு தெரிவிப்பார். ஆகட்டும் பிரபு. இருந்தாலும் நீ எப்படி வரும்? மகாராஜாவா? மகாராஜா ஆளை பார்த்து நாவு பெறுது. வெளியே வரக்கூடிய விளக்கமா சொல்லு மகாராஜா. வெகு சுந்தரமாய் தந்தை பாண்டு மகாராஜாவுக்கும் தாய் குந்தமாதேவிக்கும் பஞ்சாப் பாண்டவர் ஐவராஜாக்களிலே தர்மண்ணா கபாலமதம் பிச்சமரம் மாது போயக்கூடிய Thank you.
அவனை தாய் சபையை நோக்கி சபையை நோக்கி சபையை நோக்கி இருப்பா என்னப்பா செவகம் இத்தாதி சபையை நோக்கி வந்திருக்கும் போது பாரா சபையை நோக்கி சபையை நோக்கிறேன் சபை இன்னார் இனியார் என்ற விளக்கமா சொல்லு மகாராஜா செவகம் இந்த சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக அவதரித்த தந்தை பாண்டு மக ராஜாவுக்கும் என் தாயாகிய சொந்தமா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் மாநில வில்லாளர்கள் பெருமாள் சமயனாடி வந்திருக்கும் ஆசாமி இன்னவர் இனியார் என்ற விளக்கம் தெரியுமாடா? விளக்கமா சொல்லு மகாராஜா. பஞ்சபாண்டவர் ஐவராஜாக்களின் அங்கவலா பிறந்தோர் அபிதானோ அனைவரின் செய்வோடு வந்த விளக்காடு தெரிகிறதா? தந்திர குலத்திலே சுந்தராவதரித்த தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் தாயார் மாத்ரா தேவிக்கும் பிறந்த சகாதேவ மகாராஜா அருமை தம்பிமார்களே, உனது தம்பிமார்கள் திவ்ய பொற்போத கமல திருவடிக்கு சாலோப வணக்கம் அண்ணா. சிரமதை வணங்கி
சுரமதாய் கல்வி பல கலைகளையும் கற்று நீங்க சிரஞ்சீவியாகவேதான் சிறப்புடனே வாழ்வீரப்பா. என் பாதார விந்தத்தை ஆதாரமாக பணிந்தபடியால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் என்றென்றும் சீரும் சிறப்புமோடு வாழ வேண்டியதப்பா. சிறிய பிதா விதுர மகாராஜா வந்திருக்கிறார் என்று தருமனிடம் போய் அறிக்கை எடுப்பார். மகாராஜா பிதா விதுர மகாராஜா வந்திருக்கிறாரு. எங்கள் சமூகத்தை நாடி எங்கள் சிறிய தந்தை வந்திருக்கிறார். சரிப்பா தம்பிமார்களே, நம்மை நாடி நம்முடைய சிறிய தந்தை வந்திருக்கிறார் என்று அவர் பாதத்தை பணிந்து கொள்வோம். கோவிலா முழுதும் தோற்றே குற்றமற்றவரே போற்றியே. தர்மசீலா, உன்னுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு உன்னுடைய பிள்ளைகளை ராஜாக்கள் என தேவியோர் 1000 ஜாதி மலர்களை கொண்டு வந்து அதை காம்பரி தங்கள் பாதத்தில் வைத்து சமர்ப்பிக்கிறோம் தந்தையே. நீங்கள் வாழி பைய
ஐவரும் வாடி அம்மா அருமையின் கண்மணியே வாடி வாடி. என் 5 மைந்தர்களே வாழ்த்த படைந்தபடியால் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்கிற எழுதுங்கள் அப்பா. அப்பா என்னப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஆமா இந்த 5 ராஜாக்களும் அஸ்தினாபுரம் ஓடி வந்து தங்களுடைய பாதத்திலே சரணாகதி அடைந்திருப்போம். சரி அப்படி இல்லை என்றால் ஒரு காக்கா கையில் சீட்டு கொடுத்திருந்தாலும் 5 ராஜாக்களும் ஓடோடி வந்து சேர்ந்திருப்போம். அப்படி இருக்க உங்களுடைய திரு பாதம் மோத எங்களை தேடி நாடி ஓடி வந்து என்ன காரணம்? என் பாலாரே சொல்ல என் 5 மைந்தர்களே எனக்கு அண்ணா உங்களுக்கெல்லாம் பெரிய பிதா திருதராட்டித மகாராஜா. எங்களுக்கெல்லாம் தந்தைக்கெல்லாம் மேன்மையான தந்தை திருதராட்டித மன்னர். உன்னுடைய தந்தைக்கு மேன்படியான மேன்மையான தந்தை திருதராட்டித மன்னர் பெரிய பிதா. அவருடைய நாட்டிலே ஒரு மண்டபம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மண்டபம் திறப்பு விழாவுக்காக ஓலை ஒன்று வரைந்திருக்கிறார். அந்த திருதராட்டித அண்ணா எழுத இந்த ஓலையை கொண்டு வந்து உங்களுடைய கொடுத்து பாண்டவர் 5 திரௌபதி 6 பேரையும் அஸ்தினாபுரம் வரும்படி ஓலை லிகிதம் எழுதியிருக்கிறார். தர்மசீலா இந்த ஓலையில் சிலவற்ற சூட்சமும் இருக்கிறது. என்ன சூட்சம் இருக்கின்றதா? ஆமா சரி அதை பின்பால் தெரிவிக்கிறேன் அப்பா. அப்படியா? இந்த ஓலையை பாசித்து நீங்கள் வருவதும் வராதது போதும் உங்களுடைய விருப்பம் அப்பா. அப்பா ஒருவர் வருங்க.
பெரிய தந்தை லிகிதத்திற்கு நாங்கள் தடையாதும் சொல்ல போவது கிடையாது. சரி, இதில் ஏதோ சூட்சம் இருக்குது என்று அது என்ன தந்தையே, அதை உரைங்கள் எனக்கு. தர்மசீலா, லிகிதத்தில் உள்ள சூட்சமத்தை நான் உரைக்க வேண்டுமா? ஆமா, சூட்சம் என்று உரைத்தாயே, அது என்ன தந்தையே? தர்மா தந்தையே, நீ செய்த யாகம் நின்மனதில் கூறாமை கொண்டு தந்திர ஜகுனியோடு அவர்கள் சல்லாபமாய் கூடி தர்மா, என் 5 மைந்தர்களே, இதில் உள்ள சூட்சமத்தை நான் சொல்லாமல் உங்களை அழைத்து செல்லலாம் என்று நினைத்தேன். இந்த பாவ செயலுக்கெல்லாம் இந்த சிறிய பிதாவும் உடந்தை என்று நீங்கள் எண்ணுவீரே என்று, அதனால் இதை சொல்லாமல் போகக்கூடாது என்று உங்களிடம் உரைக்கிறேன். உள்ளதை உள்ளபடியா கூறுங்கள் தந்தையே. நேற்றைய தினத்திலே நீ செய்த அந்த ராஜசூயாக வேள்விக்கு வந்த அரசர்கள் எல்லாம் உன்னை பெருமையாக நினைத்து புகழ்ந்து பேசிக்கொண்டு நாடு திரும்பினார். அவருடைய தாயாதிகள் துரியோதனுக்கு அவருடைய தம்பிமார்களோடு கூட்டமாக வந்து அவர்களும் சென்று நாடு திரும்பினார். அவர்கள் நாடு திரும்பியதிலிருந்து உன்னுடைய ஆட்சியை பார்த்து உன்னுடைய புகழை பார்த்து நெஞ்சினில் வஞ்சனை கொண்டு பொறாமை எண்ணம் கொண்டு உண்ணாமல் உறங்காமல் அவர்கள் என்ன ஆலோசனை செய்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சபா மண்டபத்திலே ஜகுனியோடு செல்லபமாய் கூடி என்ன பேசினார்? ஒரு சில வார்த்தைகள் என் செவியினால் கேட்டேனப்பா. என்ன வார்த்தை அப்பா? தருமா, உன் ரஜகத்தை உன் ரஜகத துரக நாடு நகரத்தை அனைத்தும் பறிக்க வேண்டி அப்படியா? பெரியப்பன் ஓலையப்பா பிதா நான் கொண்டு வந்தேன். இந்த ஓலையில் உள்ள சூட்சமும் இதுதானப்பா. இது நீங்கள் வருவதும் வராமல் இங்கே நிற்பதும் உங்களுடைய விருப்பம் அப்பா. சிறிய பிதா வந்தார், வராமல் நின்று விட்டோமே என்று உங்களுக்கு மனவேதனை வேண்டாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யலாம் அப்பா. தந்தையே, செய்தாரோ தந்தையார் எழுதவோரே இனி தடையில் வழிந்தாயே. தம்பி அர்ஜுனா, அண்ணா, பெரிய தந்தையில் எழுதியிருக்கிறார். ஆமா,
சிறிய தந்தை கொண்டு வந்துள்ளார், நம்மிடத்திலே கொடுத்துள்ளார். ஆமாம் அண்ணா. இதில் உள்ள சங்கதி என்னவென்று ஆமா எனக்கு தெல்லம் தெளிவாக வாசித்து காட்டப்பா. ஆகட்டும் அண்ணா. மேல் மேலும் உண்டும் வலசை தம்பிமார்கள் மண்டபம் நீங்களுமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டி அரசியல் விதியின் பின்னே நீர் தலையிட்டு அண்ணா. கண்மணி காண்டிவா, இன்னொரு ரகசியம் சரியப்பா. தம்பிமார்களே, நம் பெரிய தந்தை என்ன எழுதியிருக்கிறார்? சிரஞ்சீவி பாண்டவர்க்கு முதல் வாசகமே சிரஞ்சீவி பாண்டவர்க்கு. சிரஞ்சீவி என்றால் அழியாத பொருள், அதற்கு பெயர் சிரஞ்சீவி பட்டம். இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு 9ஆம் நாள் பெயர் வைக்கிறோம். அப்படி அந்த குழந்தைக்கு பெயர் முருகன் பெயர் வைக்கிறோம். எத்தனை பேரு? ஆமா, அந்த அவனுக்கு தான் வயதாகுமா தவிர அந்த பெயருக்கு வயதாகுமா? அதை போல் நம் பாண்டவர்களே, நீங்கள் ஆமா நீ என்றுமே அழிய மாட்டீர் என்று சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஆமா எழுதியுள்ளார். சரி, லிகிதம் கொண்டு வந்தவர் பெரிய தந்தை. இதை கொண்டு போக கொண்டு வந்தவர் பெரிய தந்தை, கொண்டு வந்தவர் சிறிய தந்தை. அப்படி இருக்க இதை கண்டு நாம் எங்க போ இதை கண்டு அஸ்தினாபுரம் போக வேண்டும். அப்படி போகவில்லை என்றால் என்ன நினைப்பா சிறிய தந்தை? அடடே, அண்ணனுடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை மரியாதை கொடுத்து வரவில்லை என்று அவர் நினைப்பார். இந்த ஊரில் உள்ள மக்கள், நாட்டில் உள்ள மக்கள் என்ன பேசுவார்? பாண்டவர்களோ தகப்பனற்ற பிள்ளை தருதலையாக ஆடுகிறது ஆத்தாயா என்று கேவலமாக பேசுவார். ஆமா, அதனால் நாம் போகத்தான் வேண்டும். தம்பி பீமா, கோவிலில் வந்து நாட்டு மதத்திலா செய்தால் கோவிலில் இப்பையா மாதிரியா விளங்கினால் செய்தால் இப்போ கோவிலின் மகத்தை பார்க்கலாம். அவன் செய்த வஞ்சனைகள் ஒன்றா இரண்டாம் அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி அவன் தாய் குந்தமா தேவி 6 பேரையும் குடிபுகிற செய்தி புராட்சித்தான் என்று மந்திரியை விட்டு இரவாக பாண்டவர் இறக்க வேண்டும், நான் மட்டும் ஆக வேண்டும் என்பதற்காக அண்ணா இன்னொரு வேலை செய்தானே. நாம் பாட வேண்டும் என்று அண்ணா முழுமையான வசதிகளை நாட்டி வைப்பான் அண்ணா. எதற்காக பாண்டவர் இறக்க வேண்டும், நாம் பாட வேண்டும் என்று அண்ணா இதோடு மட்டும் இருக்கிறோம். பாம்புகளை விட்டு கடிக்க செய்யறான் அண்ணா. ஏனண்ணா பாண்டவர் இறக்க வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்றதுக்காக. அப்படிப்பட்ட நயவஞ்சகன் படைத்த இடத்திற்கு நாம் செல்வதா? போக கூடாதண்ணா.
கருத்து போகக்கூடாது. அண்ணா தம்பி அர்ஜுனா, எங்கள் 4 பேர் கருத்து 3 கருத்துன்னா விமான கருத்து தான், மாற்று கருத்தே கிடையாது. அர்ஜுனாபுரம் போகக்கூடாது. அண்ணா தம்பி சகாதேவா, அண்ணா போகக்கூடாது. அண்ணா பூனை வாசனையும் வெள்ளே பூனை வாசனையும் வெள்ளே புலிவர காட்டில் மனோ புலிவர காட்டில் மனோ சகாதேவா, ஒரு பூனையிடம் ஆமா ஒரு சிறிய இடையானது அகப்பட்டு கொண்டால் ஆமா அதான் மீற முடியுமா அண்ணா? முடியாது தம்பி. அதுபோல ஒரு காட்டில் புலியால் வசித்துக் கொண்டு வந்திருக்கிறது, மானது அகப்பட்டு கொண்டால் ஆமா அதான் திரும்பி வர முடியுமா அண்ணா? அது தப்பிக்க முடியாது. அண்ணா மானவோ மதியம் கேட்டு ஆமா நமக்கு தீமையே செய்து கொண்டிருக்கின்றார். அஸ்தினாபுரம் போகக்கூடாது. பீமண்ணா கருத்துப்படி அஸ்தினாபுரம் போகவே கூடாது அண்ணா. பீமார்களே ஏரிபாடே அண்டே இடிந்தாலோ மாவி பொங்கியே திரணலையோ வந்துட்டாலோ வரும் எப்போ வராததி வருவதுண்டோ இருக்கென்று சொல்ல வேண்டாம், சென்று நாம் வருவோம். தம்பிமார்களே வருவது நாம் வழியில் தங்க போவது கிடையாது, வராதது வருவது கிடையாது, வரப்போவது கிடையாது. அதனால் சிறிய தந்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்து அஸ்தினாபுரம் போகத்தான் வேண்டும். புறப்படுங்கள், போகலாம். தம்பிமார்களே, நமது தந்தையானவர் நம்மை எல்லாம் விட்டு இளம் பருவத்திலே அமுதந்த முனிவரின் சாபத்தால் அகால மரணம் அடைந்தார் அல்லவா? ஆமாம். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்நாள் முதல் இந்நாள் வரை தந்தைக்கு தந்தையாக தமையனுக்கு தமையனாகவும் நாம் அண்ணாவின் வார்த்தையை கேட்டுதான் பாவித்து வருகிறோம். ஆமாம் அண்ணா. அவருடைய வார்த்தை கேட்டு அஸ்தினாபுரம் போவோம். அங்கு ஏதாவது சூது பார்த்து நடக்க வேண்டும். அஸ்தினாபுரத்தைய மண்ணாக பரவிடுங்க. அப்பா தர்மஜீரா, போகலாம் அஸ்தினாபுரம். அப்பா வருவதற்கு அனைவரும் ஒப்புக்கொண்டீரா? அனைவருக்கும் சம்மதம். போகலாமா? புறப்படுங்கள், போகலாம் அஸ்தினாபுரம். Oh,